கைதான தேவநாதனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். கைதான தேவநாதனிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைக்கிறார். கோவிந்தராஜ், விவரங்கள். நந்தா, நிதி மோசடி வழக்கில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவரும் பாஜக ஆதரவாளருமான தேவநாத யாதவ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி அருகே கைது செய்யப்பட்டுள்ளவரிடம் தற்போது விசாரணை நடைபெற்றது. 50 கோடி வரை மோசடி நடைபெற்றதாகவும் 140க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் அந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் எடுத்துள்ளனர். தனியார் தொலைக்காட்சி உரிமையாளரும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவருமான தேவநாத யாதவ் சென்னை மயிலாப்பூரில் இயங்கி வரும் தி மயிலாப்பூர் இந்து சர்வத நிதி லிமிடெட் என்ற நிறுவனத்தின் தலைவராக இருந்து வருகிறார். 1872ஆம் ஆண்டு முதல் இந்த நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் 10 முதல் 15% வரை வட்டி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் இருந்து நிதியை பெற்று சுமார் 50 கோடி வரை நிதி மோசடி நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தது. மேலும் இது குறித்து அந்த போராட்டங்களும் பொதுமக்கள் ஈடுபட்டனர். இந்த மோசடி தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அந்த நிறுவனத்திற்கு முன்பாக 50க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதன் அடிப்படையில் திருச்சியில் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு தற்போது திருச்சி காஜாமலையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த விசாரணை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. இந்த விசாரணை முடிவடைந்து தற்போது தேவநாதன் யாதவ் சென்னை அழைத்து செல்லப்படுகிறார். தேவநாதன் யாதவ் நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி கோவிந்தராஜ், விரிவான விவரங்களுக்கு.